ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இதுக்கு முன்பாக 7 முறை எப்படியாவது உன் தலையெழுத்தை மாத்திரணும், உனக்கு நல்லது செஞ்சணுன்றதுக்காக நானா உன்னை தேடி வந்தேன். நீ என்னை கூப்பிட்ட போதெல்லாம் நான் வரல, ஒத்துக்கிறேன். அதுக்கு பல காரணம் இருக்குது. ஆனால் இப்போது இந்த முறை நான் வந்து உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை மாத்திரணுன்ற முடிவோட 7 முறை உன்னை தேடி வந்தேன். ஆனால் நீ அத்தனை முறையும் தவித்து விட்டு இப்போது வாழ்க்கையை நினச்சி கஷ்டப்பட்டு நொந்து போய் என்ன பிரயோஜனம்? முதல்ல மனசை அமைதிப்படுத்தி சுற்றி என்ன நடக்குதுன்னு பாரு. அப்போது தான் உனக்காக ஏதாவது ஒரு ரூபத்திலேயோ ஏதாவது உருவத்திலேயோ ஏதாவது ஒரு படத்தின் மூலமாகவோ இந்த சாயப்பா உன்னை பார்க்க வர்றதை உன்னால் புரிஞ்சுக்க முடியும். நீ பார்க்கும் விதமாக உன் கண்களில் நான் வந்து பட்டேன். ஆனால் நீ என்னை கடந்து போய்விட்டாய். இப்போதாவது நான் இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு கேட்க வந்தியே, ரொம்ப சந்தோஷம். இப்போது நானாக உன்னை தேடி வந்ததின் பலனாக நீ சகல சௌபாக்கியங்களையும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய். ஆமியன் செல்லமே, அந்த அளவுக்கு உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த சாயப்பா நான் செய்ய போகிறேன். மற்றவங்க யார் என்ன செஞ்சாலும் அதை நினைத்து நீ மனம் குழம்ப வேண்டாம். யார் உனக்கு எதிராக வேலை செஞ்சாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை நான் நிச்சயம் செஞ்சு கொடுப்பேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய கடமைகளையும் உன் பொறுப்புகளையும் கைவிடாமல் செய்யக்கூடிய உனக்கு நிச்சயமாக வெற்றியின் பாதையை நான் காட்டுவேன். யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் உன் வழியில் நீ நேர்மையாக நடந்து போனீனா வெற்றியும் கௌரவமும் செல்வமும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன்னை ஏமாத்துறவங்களே உன்கிட்ட உதவி கேட்டு உன் முன்னால் தலை குனிஞ்சு வந்து நிற்கிற சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் செல்லமே. உன் வேண்டுதல்களை எல்லாம் என்னிடம் சொன்ன உனக்காகவே உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ சந்திக்கும் சோதனைகள் தானே அடிக்கடி உன்னை கீழே தள்ளிவிட முயற்சி செய்து, ஆனால் இந்த சோதனைகளையும் வேதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி தர்றேன். சாயப்பா, எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க, இருளிலிருந்து என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்கன்னு அழுதாயல்லவா? இதோ உனக்காக நான் கதவுகளை திறந்து வைக்க போகிறேன். உனக்கான வெளிச்சத்தை காட்டி உன் வாழ்க்கைக்கான வழியையும் காட்ட போகிறேன். நீயாகவே அதையும் இதையும் யோசித்து காயங்களோட கவலைப்பட்டு பழைய நினைவுகளில் மாட்டிக்கொண்டு ஒழிக்க வேண்டாம். நீ என் மீது என்ன கோபப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் இந்த சாயப்பா அதுக்காக கவலைப்பட மாட்டேன். நீ எது நடக்கலைன்னு நினச்சி என் மேலே கோவப்பட்டியோ, எதை உனக்கு செஞ்சு தரலன்னு என் மேலே வருத்தப்பட்டியோ அதை செய்து கொடுப்பதற்காக தானே உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே ஒவ்வொரு நாளும் உன் கூடவே இருந்து உன் கர்ம வினைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க போகிறேன். உன் தாயின் வயிற்றுல நீ கருவில் இருக்கும்போதே உனக்கான சக்தியை நான் கொடுத்துட்டேன். இந்த வாழ்க்கை சூழலில் நீ நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்தாலும் அதை கையாளும் பக்குவத்தை நான் தான் உனக்கு கொடுத்துருக்கேன். இத்தனை ஆற்றலையும் உனக்கு கொடுத்த நான் உன் வாழ்க்கையை மட்டும் சிறப்பானதாக ஆக்காமல் விட்டுடுவேனா? இதோ உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி எந்த துன்பமும் பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வராத அளவுக்கு உனக்கு ஆதரவாக நான் நிற்க போகிறேன். இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பு. உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை சிறப்பாக செய்து உன் எதிர்காலத்தை ஒளிரச் செய்வேன். வெகு நாட்களாக உனக்கு இருந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன்னை துன்புறுத்தியவர்கள் இனிமேல் உன்னை நோக்கி வராதபடி நான் செய்ய போகிறேன். உன் மனதை இலகுவாக்கி உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை நான் உண்டு பண்ணுவேன் சொல்லவே. உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை எல்லாம் அகற்றி உனக்கு வெற்றியும் உறுதியும் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் மனதின் இருளை அகற்றி உன் கர்ம வினைகளை வெளியேற்றி உன் பாதையில் ஒளியை தர வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு. உன் மனதை வலிமையாக்கி உன் முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். இப்போது நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் கண்டிப்பாக உன்னால் மேலே உயர முடியும். உனக்கு கை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். இன்னும் உனக்கான வாய்ப்புகளை சிறப்பாக நான் அமைச்சு தர்றேன். உன்னால் செய்ய முடியாததை கூட நீ செய்து செய்க்கும்படி நான் உனக்கு துணை இருப்பேன் என் செல்லமே. உன் மனசு சில சமயங்களில் உன்னை பயமுறுத்துது. இது நடக்காமல் போயிடும், நீ தோற்று போயிடுவேன்னு உனக்கு அவநம்பிக்கையை கொடுக்குது. இப்படி உன் மனசே உனக்கு எதிராக வேலை செய்யும்போது உனக்கு வெளியில் இருக்கும் மனிதர்களையும் உறவுகளையும் பற்றி என்ன சொல்ல முடியும்? எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த சாயப்பா
நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு பலனாக உன்னுடைய எல்லா தேவையற்ற விஷயங்களையும் உடைத்தெறிந்து உன்னை முன்னேற்றுவேன். நீ எப்போதும் நேர்மறையாக நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. எந்த சூழலிலும் உன் முயற்சியை நிறுத்தாதே. இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும்படி இந்த சாயப்பா உனக்கான நல்லதை செஞ்சு தரேன். மனம் முழுக்க வலியோடும் வேதனையோடும் தவித்து கொண்டிருக்கும் உனக்கு இனி நிம்மதி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். என்னை போல உனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நானே நேரடியாக உனக்கு ஆறுதல் சொல்லி உன்னை அரவணைச்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தர வந்திருக்கேன் என் செல்லமே. உன் மன பாரத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு ஓம் சாய்ராம்னு என்னை சரணடைந்து விடு. உன் காயத்தை போக்கி உன் கஷ்டங்களை நீக்கி என் மடியில் உன்னை ஏந்த தயாராக நான் இருக்கேன். இந்த சாயப்பாவின் கரங்களை இறுக்கமாக பிடித்து கொண்டாலே உன் கஷ்டமான சூழ்நிலைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போயிடும். நானே உனக்கு உறுதுணையாக இருந்து சோதனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் என் செல்லமே. உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்து உன் சூழ்நிலைகளை சரி செஞ்சு உனக்கான வாழ்க்கையை வெற்றிகரமான ஆக்கி தருவேன். உன் சிந்தனைகள் எப்போதும் நேர்மறையாக இருக்கும்போது நீ கர்ம வினையை நினைச்சு கவலைப்படவே வேணாம். என்னை நினைத்து நீ எந்த காரியம் செய்தாலும் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும். கண்ணீரை தொடச்சிக்கிட்டு இந்த சாயப்பா சொல்றதை கேளு. உனக்கு பிடிச்சதை வேணாம்னு சொல்ல முடியாது, கஷ்டம்தான். இருந்தாலும் சில விஷயங்கள் உனக்கு பிடிச்சதாக இருந்தும் உன்னை விட்டு போகும்போது அதையே நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. நீ எந்த தவறும் செய்யாமல் இருக்கும்போது நீ எதுக்காக அடுத்தவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு உன் தன்மானத்தை இழக்கணும்? என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் தைரியமாக இரு. எல்லா வகையிலும் எல்லாவற்றையும் பெறுவதற்கு உனக்கு உரிமையும் கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது உன் அன்பையும் அக்கறையையும் உணராமல் உன்னை உதாசீனப்படுத்தும் மனிதர்களை நினைத்து நீ துயரம் கொள்ள வேண்டாம். நான் பெற்ற என் அன்பு செல்லமான நீ உன் சுயத்தை இழந்து தன்மானத்தை இழந்து அவதிப்படக்கூடாது என் செல்லமே. உன்னை கஷ்டப்படுத்துறது உன் தலைவிதினா, உன் தன்மானத்தை இழக்கச் செய்வது உன் தலைவிதினா, உன் தலைவிதியை நான் மாற்றி எழுதி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். என் விரல்களை பிடித்துக்கொள். இனி எல்லாமே உன்வசமாக மாறும்படியும் எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா நான் செய்கிறேன். அடுத்தவனை ஏமாற்றி நீ வச்ச பாசத்தை மதிக்காமல் உன்னை அலட்சியப்படுத்தவர்கள் கண்டிப்பாக வலியையும் வேதனையும் தனிமையும் அனுபவிப்பார்கள். நான் உன்கிட்ட சொல்கிறதெல்லாம் ஒரே விஷயம்தான். எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி மாறினாலும் நீ எப்போதும் உன் மனசை தூய்மையாக வச்சுக்கோ. உன்னை பழிவாங்க உன் கைகளை நீ அழுக்காக பயன்படுத்திக்காதே. அதாவது நீயாவே உன் மனசில் அதை இதை யோசிச்சுக்கிட்டு உனக்கு எதிராக எதுவும் தப்பு செஞ்சிடாதன்னு சொல்கிறேன். நான் உனக்கான நல்ல வழியை காட்டி நீ எதிர்பார்த்ததையும் உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். அது வரைக்கும் அமைதியாக இருந்து விடு என் செல்லமே. என்னை நாடி வந்த என் செல்ல பிள்ளையான உனக்கு நிறைய கடமை இருக்குது. நீ செஞ்சு முடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. உன் வாழ்க்கை பயணமும் வேறு. அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கலங்கணும்? நிச்சயமாக என்னை நம்பி உன் வாழ்க்கையை ஒப்படைச்ச உனக்காகவே உன் மனவேதனைகள் அனைத்தையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் தருவேன். உன்னை ஏமாற்றிய துரோகியே நல்லா வாழும்போது என்னை நம்பி இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் தரமாட்டேனா என்ன? இதோ உனக்கு ஏற்றது போல உயர்வான வாழ்க்கையை சந்தோஷமாய் நான் அமைச்சு தருவேன். நீ நம்பிக்கையோடு இருந்தாலே உன் வாழ்க்கை அழகாய் மாறும், அழகாய் மலரும். நீ சிரிப்பும் சந்தோஷமும் கொண்டாட்டமும் கும்மாளமுமாக வாழும்படி உன் வாழ்க்கையில இனி எல்லா விஷயங்களையும் நானே நல்லபடியாக நடத்தி கொடுக்க தான் வந்தேன்.